ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவுடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோவை மீட் பண்ண அப்ராட்லேருந்து வந்தா ஹீரோடைய ஃபர்ஸ்ட் லவ் எங்கே வந்திருப்பா. வந்தவ சும்மா இல்லாமல் ஹீரோவை ஹக் பண்ணுறது டச் பண்ணுறதுன்ட்டு ரொம்ப ஓவராக பண்ணியிருப்பா. அதை பார்த்துட்டு பொசசிவ்ல ஹீரோயினும் கோச்சிட்டு அந்த ரூமை விட்டு போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த மெங்க ஹீரோவை மீட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ஹீரோடைய அசிஸ்டன்ட்லேயே ஹீரோ கிட்ட வந்து, சார் செக்ரட்டரி ஜியா உங்களோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு போனது உங்களுக்கு ஓகே தானா? ஏன்னா அவங்கள மாதிரி ஒரு டேலண்டான பர்சன் நம்ம கம்பெனிலே கிடையாது. அவங்கள மாதிரி ஒரு ஆளை இருந்தால் அது நம்ம கம்பெனி தான் லாஸ்ங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவ வேலையை ரிசைன் பண்ணிட்டு போனது அவருடைய விருப்பம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு தான் அவ போனதுல விருப்பம் இல்லைன்னு சொல்றதுக்கு, சார் அப்ப நான் இன்னொன்னு பண்ணலாமா? இப்ப நம்ம புதுசா ஆரம்பிக்க போற ப்ராஜெக்ட்டுக்கு அவங்களே இன்சார்ஜ் எடுத்துக்க சொல்லலாமான்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோவும், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, அவளுக்கு விருப்பம் இருந்தா தாராளமா இந்த ப்ராஜெக்டை எடுத்து நடத்த சொல்லுங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ சொன்ன அந்த ஆஃபரை ஏத்துக்கிட்டு அந்த ப்ராஜெக்டை எடுத்து நடத்த தான் வந்திருக்காங்க. அங்க அந்த ப்ராஜெக்டோட மாடலா ஹீரோடைய ஃபர்ஸ்ட் லவ் எங்க தான் வந்திருக்கா. ஆல்ரெடி ஹீரோ கூட ஹீரோயின் ஒர்க் பண்ணதா இவ கேள்விப்பட்டிருப்பா. அதனால இவளுக்கு ஹீரோயினை கண்டாலே சுத்தமா பிடிக்கவும் மாட்டேங்குது. அப்போ அங்க ஹீரோவுமே வராரு. ஹீரோயின் இருக்கிறதால வேணுண்டே இந்த மெங்கோ ஹீரோ கிட்ட போயிட்டு ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்க ஷூட்டிங்காக செட் பண்ணி இந்த லைட் தவறி ஹீரோயின் மேல விழ வருது. அப்போ ஹீரோயினை நகர்த்தி விடவோ ஹீரோ மேல அந்த லைட் விழுந்துருது. அடிப்பட்டது என்னமோ லைட்டா தான், ஆனா ஹீரோ கொடுக்குற ரியாக்ஷன் தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, என்னால தானே உங்களுக்கு அடிப்பட்டது, அதனால நானே என்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு மருந்து வச்சு வருன்னு ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. அங்க அவங்க வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் சோஃபால உட்காருங்க, நான் போயிட்டு உங்களுக்கு மெடிசன் எடுத்துட்டு வரேன்ட்டு உள்ள போறாங்க. இவ்வளவு நேரம் ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தவரை ஹீரோயின் உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த கோட்டெல்லாம் கழட்டி போட்டுட்டு நல்லா வார்ம் அப் பண்ணிட்டு ரெடியா போய் உட்காராரு. இங்க ஹீரோயினும் மெடிசன் எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. நேரம் பார்த்து ஹீரோ ஷர்ட்டை கழட்டவும் இவன் மறுபடியும் அவங்க வேலையை ஆரம்பிச்சிருவானே எழுந்து போக ட்ரை பண்ணும்போது அவங்கள பிடிச்சி இழுத்து அவன் மடியில உட்கார வச்சு அவங்கள கிஸ் பண்ணலான்ட்டு போகும்போது வெளியில இருந்து சுமோவோ கதவை நாக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினே ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு முதல்ல உன் ஷர்ட் பட்டனை போடுன்னு எழுந்து போயிட்டு கதவை ஓபன் பண்றாங்க. என்ன விஷயமா வந்தேன்னு கேட்கும்போது உங்க ஃப்ரெண்டு சூதா இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்கன்னு சொல்றான். அப்பதான் அங்க ஹீரோ உட்காந்துருக்கதை கவனிக்கிறான். ஆமா, அவர் யாருன்னு கேட்கும்போது அவர் இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண என்னுடைய ஆஃபீஸ் கொலைக்குன்னு சொல்லவும் சும்மாக்கு தான் ஹீரோயினே ரொம்ப பிடிக்குமே, பேச ஆரம்பிச்சா வளவலன்னு பேசிக்கிட்டே தான் இருப்பானே. கடுப்பான ஹீரோவா அவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு வெளியில தள்ளி கதவை லாக் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, நீ இவனுக்காக தான் வேலையை ரிசைன் பண்ணியான்னு கேட்கவும், ஏன் அவன் வரும்போது கையில ப்ராஜெக்ட் ஒர்க்க எடுத்துட்டு வந்தது கவனிக்கலையா, அவன் ஜஸ்ட் என்னுடைய ஆஃபீஸ் கொலைக்குன்னு சொல்றாங்க. இந்த ஹீரோவும் சும்மா இல்லாம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அடுப்புல இவங்களும் அவன் லிப்ஸை பிடிச்சி நறுக்குன்னு கடிச்சு விட்டுறாங்க. அடி பாவை, எதுக்கடி என்ன கடிச்சுன்னு கேட்கும்போது, நீ வந்த வழியை உருப்படியா பாத்தீங்கன்னா நான் எதுக்கு உன்னை கடிக்க போறேன்னு அவரை உட்கார வச்சு அடிப்பட்டவருடைய முதுகுல மெடிசனை போட்டு விட்டுட்டு இருக்காங்க. என்ன நினைச்சான்னு தெரியல, மறுபடியும் ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த தடவை ஹீரோயினும் தடுக்கல, அவங்களும் சேர்த்துதான் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஹீரோடைய ஃபர்ஸ்ட் லவ் ரிட்டன் ஆனது ஞாபகம் வருது. உடனே ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நம்ம ரெண்டு பேருக்குள்ள இந்த கான்ட்ராக்ட் எப்பயோ முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என் கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. கோவத்துல ஹீரோவும் ஹீரோயின் கழுத்தை பிடிச்சு நெரிச்சு, அன்னைக்கு என்னன்னா அந்த பார்ட்டியில லூவோனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு அலோ பண்றேன், இன்னைக்கு என்னன்னா ஒரு ஹேண்ட்ஸமான பையன் உன் வீடு வரைக்கும் வந்துட்டு போறான். 4 வருஷத்துக்கு முன்னாடி உன் அப்பாவுடைய ட்ரீட்மெண்ட் செலவுக்கு பணம் கொடுத்தது யாரு, நானா இல்ல இவனுங்களா? என்ன எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு கோவத்துல ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பிறாரு. மறுநாள் ஹீரோயின் அவங்க ப்ராஜெக்ட பார்க்க தான் வந்திருக்காங்க. அங்க அந்த ஆட் ஷூட்ல தண்ணியில முழுகிற மாதிரி ஒரு சீன், அதை மெங்க தான் நடிச்சாகணும். அதனால அந்த ஆட் ஷூட் பண்ற டைரக்டர் கிட்ட, நான் ஒரு தடவை சின்ன வயசுல தண்ணியில தவறி விழுந்துட்டேன், அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு தண்ணினா ரொம்ப பயம், ஈவன் நான் பாத்டப்ல கூட குளிக்க மாட்டேன், அதனால இந்த சீன்ல மட்டும் என்னால நடிக்க முடியாது, அதனால செக்ரட்டரி ஜியா வச்சு இந்த சீனை முடிச்சுக்கோங்கன்னு சொல்றா. அதனால அந்த டைரக்டரும் ஹீரோயின் கிட்ட கேட்கிறாரு. அவங்களுக்குமே நோ சொல்ல வழி இல்ல, ஏன்னா இந்த ப்ராஜெக்டோட ஹெட்டே அவங்க தான். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த சீன்ல நடிக்க போறாங்க. அங்க 2-3 டேக் போது ஹீரோயின் தண்ணியில முழுகி இருந்திருக்கிறதால அவங்க உடம்பெல்லாம் ஷிவராக ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் அங்க லூ வந்து ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு டவல் எடுத்துட்டு போயிட்டு ஹீரோயின் உடம்புல போத்தி விட்டு அந்த டைரக்டர் கிட்ட, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணுவீங்க, அவ ஒன்னும் ஆக்டர்ஸ் கிடையாது, இந்த ப்ராஜெக்டோட டீம் லீடர்னு சொல்லி அந்த ஆளை பிடிச்சி நல்லா திட்டி விட்டுட்டு ஹீரோயினியா அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கே தூக்கிட்டு போறாரு. ஹீரோயினுக்கு வர லூவா இவ்வளோ க்ளோஸா பார்க்கும்போது அவங்களுக்கு வர ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பத்தாதுக்கு இவர் வர அவங்க நெத்திலாம் கை வச்சு பார்த்துட்டு, உனக்கு வர ஃபீவர் வர மாதிரி இருக்கு, நான் போயிட்டு மெடிசன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. லூ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வர, ஜியா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, கொஞ்சமாச்சும் கண்ட்ரோல் ஆயிரு, கொஞ்ச நேரத்துல இப்போ அந்த லூவோடைய லுக்கை பார்த்து நீ மயங்கிட பார்த்த, ஆல்ரெடி ஹீரோ கிட்ட மாட்டிட்டு அவஸ்தப்படுறதே போதும், இதுக்கப்புறம் எந்த மென்ஸ் கிட்டையும் அட்டாச் ஆக கூடாதுன்னு அவங்களுக்கு அவங்களே ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தனக்கு ஃபீவர் இருக்கிறதா அவங்களுடைய குரூப் சாட்ல ஷேர் பண்றாங்க. இதை அங்க ஹீரோடைய அசிஸ்டன்ட் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு கோல்ட் ஃபீவர் இருக்கிறதா ஷேர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவோம். அப்பதான் ஹீரோவும் ஒரு முக்கியமான பிசினஸ் கோஆபரேஷனுக்காக அப்ராட் போகிறதுக்கு ஏர்போர்ட் போயிட்டு இருப்பாரு. உடனே அந்த அசிஸ்டன்ட் கிட்ட அப்ராட் போகிறத கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரை இறக்கி விட்டுட்டு ஹீரோயினை பார்க்க தான் கார்ல வந்துட்டு இருக்காரு. வரும்போதே கையில மெடிசனோட தான் வராரு. அங்க பார்த்தா ஆப்போசிட்ல ஹீரோயின் வீட்டு முன்னாடி காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே சும்மா தான் நிக்கிறான். மறுபடியும் நீ எதுக்குறா இங்க வந்தேன்னு ஹீரோ கேட்கறதுக்கு, நான் என்னுடைய ஆபீஸ் கொலைக்கு உடம்பு சரியில்லைன்னு அவளை வாமா வச்சுக்கிறதுக்காக போரேஜ் வாங்கிட்டு வந்திருக்கு, ஆமா நீ எதுக்கு வந்தேன்னு கேட்கறதுக்கு, இப்படி இவங்க 2 பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. நேரம் பார்த்தாங்க லூவும் கையில மெடிசனோட வந்து, ஆமா நீங்க 2 பேரும்
பேரும் எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறாரு. அந்நேரம் பார்த்து ஹீரோயின் வந்து கதை ஓபன் பண்ணி 3 பேரையும் பார்த்ததும், ஆமா நீங்க எல்லாரும் எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க 3 பேருமே உனக்கு உடம்பு சரியில்லைன்னு மெடிசன் வாங்கிட்டு வந்திருக்கதா சொன்னதும், என்ன பாத்தீங்களா நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு வந்த ஃபீவரும் சரியா போயிடுச்சு, அதனால நீங்க 3 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது சியா, நீ என்கிட்ட 4 வருஷமா செக்ரட்டரியா ஒர்க் பண்ணிருக்க, இந்த 4 வருஷத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா உனக்கு உடம்பு சரியில்லாம ஆகிருக்கு, அதனால நானே உன்னை டேக் கேர் பண்ணிக்கிறேன்னு ஹீரோ சொல்லவும், நீங்க என்ன டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒன்னும் உங்க பேஷண்ட் இல்ல, எனக்கு உங்க அக்கறையும் தேவையில்லைன்னு ஹீரோ கிட்ட மூஞ்சி லட்சம் மாதிரி பேசிட்டு லூ கிட்டையும் சுமோ கிட்டையும் இவங்களுக்காக வாங்கிட்டு வந்து அந்த மெடிசனையும் போரேஜும் வாங்கிக்கிட்டு தேங்க்யூ சொல்லவும், இங்க ஹீரோக்கு வர செம்மையா டென்ஷன் ஆகுது. அது என்ன அவங்க கிட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுற, என்கிட்ட மட்டும் கோவப்படுறேன்னு கேட்கறதுக்கு, ஏன்னா நான் சிரிச்சு பேசுற அளவுக்கு உங்ககிட்ட எந்த தகுதி இல்லைன்னு சொல்லி கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. இதுதான் சான்ஸ் லோவும் ஹீரோ கிட்ட, ஜியா உங்ககிட்ட செக்ரட்டரியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அவளுக்கு ஒன்னு சுத்தமா பிடிக்கிற போல இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு சொல்றாரு. பத்தாவதுக்கு இந்த சுமோவும் இந்த மாதிரி ரூடான பாசா யாருக்கு தான் பிடிக்கும்னு சொல்றான். ஜாங் உனக்கும் எங்களுக்கும் எதுக்கு பிரேக்கப் ஆச்சு தெரியுமா, நீ இந்த மாதிரி ரொம்ப டாமினரிங்கா இருந்ததால தான், அதனால இதுக்கப்புறமாவது உன் கேரக்டரை கொஞ்சமாச்சும் மாத்திக்க ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோயின் தன்னை அவாய்ட் பண்ணதால தாங்க முடியாம ஹீரோவை இங்க பார்ல உட்காந்து ஃபுல்லா குடிச்சிட்டு மட்டையாக, அப்போ அந்த மெங்கு தான் வந்தா, எதுக்கு நீங்க இந்த அளவு குடிச்சிருக்கீங்க, வாங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. ஹீரோவும் ரொம்ப சூப்பர்லெஸ்ஸா இருக்கிறதால ஆப்போசிட்ல உட்காந்துருக்கிறது ஜியான் தான் நினைச்சு, ஜியா நீ வந்துட்டு மெங்க பிடிச்சி கிஸ் பண்ண போகவும் க்ளோஸா போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது வந்திருக்கிறது ஜியா இல்ல மெங்குன்னு. உடனே அவளை விட்டு நகர்ந்து வந்துட்டு சாரி நீ மெங்கான்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போறாரு. இந்த ஜியா இருக்கிற வரைக்கும் ஹீரோ என்னைக்குமே என் பக்கம் வர மாட்டான்னு ஹீரோயினை போட்டு தல ஆல் செட் பண்றா. இங்க ஹீரோயின் கார்ல எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மெங்க அனுப்பினால ஹீரோயின் வண்டியை இடிச்சு அவங்களை ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். அந்த நிலைமையிலையும் ஹீரோக்கு தான் கால் பண்ணிட்டு அப்படியே மயங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தான் ஹீரோயினை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாரு. ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு மறுநாள் ஹீரோயின் கண் விழிச்சு பார்க்கும்போது ஆப்போசிட்ல லூ உட்காந்துருக்கத பார்த்துட்டு தன்னை ஹாஸ்பிட்டல்ல லூ தான் கொண்டு வந்து சேர்த்திருக்காருன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்போ சுமோவும் ஹீரோயினுக்காக சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து கொடுக்கவும், இதை வெளியில இருந்து பார்த்த ஹீரோடைய அசிஸ்டன்ட் லீயும் ஹீரோக்கு கால் பண்ணி, நீங்க கொடுத்து அனுப்பின சாப்பாடு செக்ரட்டரி மேடமுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா உங்களுடைய போட்டியால 2 பேருமே அவங்கள மாறி மாறி நல்லாவே கவனிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டு வந்த சாப்பாடு அந்த டோர் பக்கத்திலே வச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி அவங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கை தான் பார்க்க வந்திருக்காங்க. ஒரு வழியா அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கும் நல்லபடியா முடியுது. நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு நான் வச்சிருந்த பெண்டிங் ப்ராஜெக்டையும் ஒரு வழியா நல்லபடியா முடிச்சிட்டேன், இப்போ என் ரிசர்வேஷன் லெட்டர்ல சைன் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ரிசர்வேஷன் பேப்பர் எடுத்து கசக்கி தூக்கி போட்டுட்டு, இப்போ உனக்கு அப்ரூவல் தர மாட்டேன், இன்னொரு ப்ராஜெக்ட் பெண்டிங்ல இருக்கு, அதையும் முடிச்சு கொடுத்தாதான் அப்ரூவல் தருவேன்னு சொல்லுவோம். ஹீரோனிக்கா செம்மையா டென்ஷன் ஆகுது. அது எப்படி நீங்க அப்ரூவல் தர முடியாதுன்னு சொல்லலாம், ரிசர்வேஷன் பண்றது ஒரு ஒர்க்கருடைய உரிமை இல்லையான்னு சொல்லி கத்தி விட்டுட்டு போறாங்க. இப்படி ஹீரோயின் டென்ஷன்ல கத்தி விட்டுட்டு போக, கோவப்பட்டாலும் என் செல்லக்குட்டி எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு ஹீரோயினை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஆபீஸ்ல இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு சோ ஹீரோயின் கிட்ட ஒரு இன்விடேஷன் கார்டை கொடுத்து, இந்த இன்விடேஷன் கார்டை மெங்க தான் உனக்கு சென்ட் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. அந்த மெங்க ஒரு ஆக்டர் தானே, அவ அப்ராட்ல இருந்து ரிட்டர்ன் ஆன ஃபர்ஸ்ட் பர்த்டேங்கிறதால மறுநாள் அங்கே அந்த மெங்கோடைய பர்த்டே பார்ட்டியுமே ஸ்டார்ட் ஆகுது. அந்த பார்ட்டி அட்டென்ட் பண்ணுறதுக்கு லூவோடைய பொண்ணு ஷென்னுமே வந்திருக்கா. இந்த ஷென்னும் மெங்கோடைய கழுத்தில் இருக்கிற நெக்லஸை பார்த்துட்டு இது ரொம்பவே அழகாக இருக்குன்னு பேசிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினும் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இவ கழுத்தில் போட்டிருக்க அதே மாதிரி ஒரு நெக்லஸை போட்டுட்டு வராங்க. இந்த மெங்க ஹீரோயினை இன்வைட் பண்ணதே அவங்கள ஹியூமிலேட் பண்ணதா. அதுக்கு கூட இந்த ஷென் இருக்குது. ஹீரோயினை பார்த்துட்டு உன்னெல்லாம் யார் இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணா, நினைச்சவங்க கூட எல்லாம் பெட் ஷேர் பண்ற ஒரு கேவலமான ஷேம்லெஸ் பொண்ணு தானே நீனு, அதோட உன்னை எல்லாரும் முன்னாடியும் ரிச்சான பர்சனை காட்டிக்கிறதுக்காக எதுக்கு இப்படி ஃபேக்கான நெக்லஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கான்னு சொல்லி அவங்கள ரொம்ப ஹியூமிலேட் பண்ணி பேசவும், இந்த நெக்லஸ ஃபேக்குன்னு யார் சொன்னது, இது ஒரிஜினல் தானே ஹீரோயின் சொல்றாங்க, அப்பனா இதை இப்பவே செக் பண்ணி பார்க்கலாம், அப்பதான் உன்னுடைய சுயரூபம் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸ் உடைய டிசைனருக்கு கால் பண்ணி வர வச்சு அதை செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்றா. டிசைனரை கூப்பிடணும்னு சொன்னதுமே இந்த மெங்கோடைய முகமே மாறுது. ஏன்னா இவ போட்டிருக்கத ஃபேக்கான நெக்லஸ் போல. இந்த ஷென்யா அந்த டிசைனருக்கு கால் பண்ணி வரவழைக்கிறா. அவருமே கொஞ்ச நேரத்துல அங்க வந்துறாரு. அவங்க 2 பேருடைய நெக்லஸையும் வாங்கி செக் பண்றாரு. செக் பண்ணி பார்த்ததுல ஹீரோயின் போட்டிருக்க நெக்லஸ் தான் ஒரிஜினலா, மெங்க கொடுத்த நெக்லஸ் டூப்ளிகேட்னு சொல்லி தூக்கி போடுவோம். எல்லாரும் முன்னாடி ஹீரோயின் அசிங்கப்படுத்தலாம் நினைச்சா, ஆனா எல்லாரும் முன்னாடியும் அவதான் அசிங்கப்பட்டு நிக்கிறா. அந்த பாட்டிக்கு லூவும் ஹீரோ 2 பேருமே வந்திருக்காங்க. ஆனா ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசாம லூ கிட்ட மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. இப்படி தொடர்ந்து ஹீரோயின் தன்னை அவாய்ட் பண்ணிட்டு போறது ஹீரோக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அந்த பார்ட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுல அவங்க அப்பா தான் ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு இருந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, ஹீரோயின் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி கையில ஒரு பிரேஸ்லெட் போட்டிருந்தாங்கன்னா அது ரொம்பவே பழமையான பிரேஸ்லெட்டா, இவங்களுக்கு கஷ்ட காலம் வந்தப்போ அதை வித்துட்டாங்களாம். நாளைக்கு நடக்க போற சேரிட்டி ஈவெண்ட்ல அந்த நெக்லஸ் ஏலத்துக்கு வருதுமா, அதை நீ எப்படியாவது வாங்கி ஆகணும். ஏன்னா கடைசியா அவங்க அம்மா இந்த உலகத்துல விட்டுட்டு போன ஒரே ஒரு நினைவு பொருள்னா அது மட்டும் தானே சொல்லவும், நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கப்பா, அம்மாவுடைய கடைசி நினைவு சின்னத்தை நான் இழக்க மாட்டேன், எப்படியாவது நான் வாங்கிறேன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அந்த ஷென் குரூப்போடைய சேரிட்டி ஈவெண்டோடைய இன்விடேஷன் கார்டு எனக்கு வேணும், நான் அந்த சேரிட்டி ஈவெண்ட்ல கலந்துக்கணும், எப்படியாவது அந்த இன்விடேஷன் கார்டு எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்கறாங்க.
மறுநாள் அந்த சேரிட்டி ஈவெண்ட்மே நடக்குது. அதுக்கு ஹீரோயின் வந்திருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, ஷென்னும் மெங்குமே வந்திருக்காங்க. அந்த ஷென்னே ஹீரோயின் கையில இருக்கிற கார்டை பிடுங்கிக்கிட்டு, இந்த மாதிரி பிளேஸுக்கு வரதுக்குலாம் உனக்கு என்ன தகுதி இருக்கு, இங்க யாரை செடியூஸ் பண்ண வந்தானே அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த செக்யூரிட்டி, இங்க உங்களால பிரச்சனை வரக்கூடாது, முதல்ல வெளியில போங்கன்னு ஹீரோயினை பிடிச்சி தள்ளும்போது, அப்போ நம்ம சுமோவும் ஹேண்ட்ஸமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு உள்ளே இருந்து வெளியில வந்து, யாரை கேட்டு அவங்கள வெளியில அனுப்புறீங்க, அவங்க என்னுடைய கெஸ்ட்னு சொல்றாரு. ஏ சுமோ, நீயா, நீ என்ன இவ்வளோ அழகா இருக்க, உன்னை பார்க்கவே செம்ம ஹேண்ட்ஸம் லுக்கா இருக்குன்னு சொல்லும்போது, இப்படி ஹீரோயின் சொன்னதை கேட்டு அவனுக்கா ரொம்ப ஷை ஆயிட்டு இருக்கு. அப்ப இந்த ஷென்லையும் பாரா இந்த ஜியா மீட் பண்ற எல்லாரையும் ஹூக்கப் பண்ணிட்டு தான் இருப்ப போல இருக்கு. ஒருத்தங்களையும் விட்டு வைக்க மாட்டானே. ஹீரோயினை பத்தி தப்பா பேசிட்டு சுமோ கிட்ட, இவ்வளவு நேரம் டெலிவரி பாய் மாதிரி சுத்திட்டு இருந்தா இப்ப என்ன கோட் சூட் போட்டுட்டு ரொம்ப பெரிய பணக்கார மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்க, என்ன பணம் தானே உனக்கு வேணும்னு சொல்லி அவங்க கிட்ட படத்தை தூக்கி போட்டு ஒழுங்கா இதை பொறுக்கிட்டு இங்க இருந்து ஓடி போன்னு சொல்லி அவனை ரொம்ப ஹியூமிலேட் பண்ணி பேசிட்டு இருக்கா. அப்போ அந்த செக்யூரிட்டி, இங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, முதல்ல வெளியில போங்கன்னு ஷென்னையும் மெங்கையும் பிடிச்சி வெளியில இழுக்கும்போது, எங்களை எதுக்கு வெளியில போக சொல்றீங்க, இந்த மாதிரி பிளேஸுக்கு வரதுக்கு அவங்க 2 பேருக்கும் தான் தகுதி இல்ல, முதல்ல அவங்கள வெளியில போக சொல்லுங்கன்னு சொல்லும்போது, அவர் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க, அவருடைய பேரு ஷென் ஃபென்ஃபென், இந்த சேரிட்டி ஈவெண்ட் நடத்தக்கூடிய ஷென் குரூப் ஆஃப் கம்பெனியோடைய செகண்ட் இன்வெஸ்டர் அவர் தான் சொல்லும்போது, இவங்க 2 பேருக்கும் அவ்வளவு பெரிய ஷாக்கா இருக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்ல, எங்க ஹீரோயினுக்குமே பெரிய ஷாக்கா இருக்கு. சும்மா அவங்க சொல்றது உண்மையான்னு சொல்லி இவங்களுமே கேக்குறாங்க. அதனால நான் உங்ககிட்ட அப்புறமேட்டுக்கு சொல்றேன், இப்பவா உள்ள போயிட்டு சேரிட்டி ஈவெண்ட் பார்க்கலாம்னு உள்ள கூட்டிட்டு போறாரு. உள்ள போயுமே ஹீரோயின் அதை பத்தியே தான் கேக்குறாங்க. அதனால சும்மாவும் ஹீரோயின் கிட்ட, ஆமா அவர் சொன்னது உண்மைதான், நான் தான் இந்த ஷென் குரூப் ஆஃப் கம்பெனியோடைய செகண்ட் இன்வெஸ்டர் ஷென் ஃபென்ஃபென் சொல்லவும், இவ்வளவு பெரிய வெல்தியான ஃபேமிலி சேர்ந்த நீ எதுக்கு ஒரு சாதாரண எம்ப்ளாயி மாதிரி எங்க கம்பெனில ஒர்க் பண்ணனு கேட்கறதுக்கு, நான் சொல்றதை நீ நம்பவியா நம்ப மாட்டேன்னு தெரியல, இருந்தாலும் இதுதான் உண்மை, நாங்க ஒர்க் பண்ணதே ஒரு லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் சொல்றாரு. இந்த பதில் ஹீரோயினுக்குமே ரொம்ப அமேசிங்கா தான் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சேரிட்டி ஈவெண்ட்டுமே நடக்குது. ஹீரோயினும் அந்த ஷென்னும் தான் மாத்தி கேட்டுட்டு இருக்காங்க. எங்க ஹீரோயினும் எவ்வளவு விலையா இருந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய அம்மாவுடைய பிரேஸ்லெட்டை வாங்கி ஆகணும்னு ரொம்ப தீவிரமாவே இருக்காங்க. இவங்க நினைச்சபடியே ஃபைனலா பிரேஸ்லெட்டும் ஹீரோயினுக்கு தான் கிடைக்குது. இந்த ஷென்னுக்கு கிடைக்கலங்கிற கோபத்துல ஏற்கனவே ஆள் வச்சு ஹீரோயினே போட்டதுல பார்த்திருப்பா இல்லையா, அவனுக்கே கால் பண்ணி ஹீரோயின் கையில இருக்கிற பிரேஸ்லெட்டை எப்படியாவது உடையிற மாதிரி பண்ணிடுன்னு சொல்றா. வெளியில அந்த ஷென்னுடைய ஆளும் ரெடியா நிக்கிறா. ஹீரோயின் வெளியில வரதை பார்த்துட்டு வேணும்னே அவங்கள இடிச்சு விட்டுட்டு ஓடிட்டு இருக்கான். அவன் இடிச்சதுல கையில வச்சிருந்த பிரேஸ்லெட் கீழே விழுந்து துண்டு துண்டா உடஞ்சிடுது. அந்த உடஞ்ச பிரேஸ்லெட் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அம்மாவோட பிரேஸ்லெட் உடஞ்சு போச்சுன்னு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. ரோடுன்னு கூட பார்க்காம இப்படி ஹீரோயின் அழுதுட்டு இருக்கதா ஹீரோமே கார்ல இருந்து பாக்குறாரு. இதை பார்க்கும்போது அவருக்குமே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் ஹீரோயின் அழுதே அவர் பார்த்துக்க மாட்டாரு. இவன் என்ன சாதாரண பிரேஸ்லெட் உடஞ்சதுக்கு போய் இந்த அளவு அழுதுட்டு இருக்கா, என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவளுடைய நிலைமை ரொம்பவே பரிதாபமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அந்த உடஞ்சு போன பிரேஸ்லெட்டே பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா சொன்னதுதான் உங்களுக்கு ஞாபகம் வருது. தான் அம்மாவுடைய கடைசி நினைவு பொருளை கூட தன்னால பாதுகாக்க முடியலைன்னு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ அவருடைய அசிஸ்டன்ட் கூட ஹீரோயினுக்காக ஒரு புது பிரேஸ்லெட்டை வாங்கிக்கிட்டு ஹீரோயினை பார்க்க வராரு. வந்தவரை ஹீரோயினை மீட் பண்ணல, ஜஸ்ட் அந்த பிரேஸ்லெட் மட்டும் ஹீரோயினுக்கு போய் சேர்ந்தா போதும் நினைச்சிருப்பார் போல. அதனால அந்த டோரை மட்டும் நாக் பண்ணிட்டு அந்த டோர் ஓரமாவே அவங்க கொண்டு வந்த அந்த பிரேஸ்லெட்டை வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. டோரை நாக் பண்ண சத்தம் கேட்டு ஹீரோயினின் வெளியில வந்து கீழே கிடக்குற அந்த பார்சல் எடுக்கிறாங்க. பக்கத்துலேயே ஒரு பூச்செடி இருக்கு. ஆனா இதை ஹீரோ வைக்கல, இதை யாரு வச்சாங்கிறது தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.